ஒரு கேள்வி எழுதி கொடுத்திருக்காங்க. முஸ்லிம்கள் ரத்தம் சாப்பிடக்கூடாது, ஆனால் மற்றவர்களுக்கு ரத்தத்தை விற்கலாமா? முஸ்லிம்களின் கறிக்கடைகளில் ரத்தம் விற்கிறார்களே, அது தவறில்லையா? சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லிம்கள் ரத்தம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்க, அப்போ ரத்தத்தை விற்பனை செய்யலாமா? முஸ்லீம்களில் உள்ளவர்களே ரத்தத்தை விற்பனை செய்யக்கூடிய கடைகள் நடத்துகிறாங்க, அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அது விற்பனை செய்யவும் கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள எங்கள் நம்பிக்கையை நாங்கள் சொல்கிறோம். இஸ்லாத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உணவுகளை பற்றி குர்ஆன் எங்களுக்கு பட்டியலிடுகிறது. இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பட்டியலிடுகிறது. அதில் பிரதானமாக இஸ்லாம் சொல்வது பன்றி இறைச்சி, அதை உண்ணக்கூடாது. குர்ஆனே எங்களுக்கு சொல்லுது. குர்ஆன்லேயே நீங்க பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுது. தாமாக செத்தது ஒரு பிராணி தாமாக செத்து விட்டது என்றால் அதை சாப்பிடக்கூடாது. வீட்டில் ஒரு கோழி வளர்க்குறோம், கோழி நோய் பிடித்து அதுவே செத்து விட்டது, இறந்து விட்டது, நோயினால இறந்துருச்சு, இறந்ததை நாங்கள் சாப்பிடக்கூடாது. உசுரோடு இருக்கும்போது அதை அறுத்து தான் நாங்கள் சாப்பிடணுமே ஒழிய, அது தாமாக செத்து விட்டால், கோழியாக இருந்தாலும் ஆடு மாடா இருந்தாலும் ஒட்டகமா இருந்தாலும், அது இறந்து விட்டது என்றால் செத்ததுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடக்கூடாது. தாமா செத்துருச்சு, நோய் வந்து இறந்து விட்டது, அல்லது ஒரு விபத்தில் அடிபட்டு இறந்து விட்டது, மேல் பகுதியிலிருந்து பாறையிலிருந்து உருண்டு கீழே விழுந்து செத்து போயிருச்சு, அதை நாங்க சாப்பிடக்கூடாது. அது மாதிரி ரத்தத்தையும் நாங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த சாப்பிடக்கூடாதுன்னு உள்ளதைத்தான் இஸ்லாத்தில் ஹராம் என்று சொல்வார்கள். ஹராம், ஹராம்னா சாப்பிடக்கூடாது, ஹலால்னா சாப்பிடலாம். ஹலால் என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள், ஹராம் என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். ஹலால் என்றால் சாப்பிடலாம்னு அர்த்தம். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊப்பியில ஹலால் செய்யப்பட்டவைகளை எல்லாம் விற்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ஹலால்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது, நாங்கள் மந்திரம் ஓதுறதுலாம் இல்லை. ஹலால்னு சர்டிபிகேட் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இது தாமாக இறக்கவில்லை, தாமா செத்து போயிடல, நாங்க தான் அறுத்தோம், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கப்பட்டது என்பதற்குரிய ஒரு சான்றிதழ். அப்ப ஹலால் என்றால் உண்ணலாம் என்று பொருள், ஹராம் என்றால் உண்ணக்கூடாது. அப்ப ரத்தம் எங்களுக்கு உண்ணக்கூடாது, ஹராம், நாங்க சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு தடுக்கப்பட்டு குர்ஆன் தடுத்திருக்கு. குர்ஆன் தடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ரத்தத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது, இஸ்லாமிய அப்படி சொல்லுது அப்படின்னா, ரத்தம் இருக்கிறது அல்லவா, அது கிருமிகளினுடைய தொகுப்பு. ரத்தத்துல தான் கிருமிகள் அதிகமா இருக்கும். ஓடக்கூடிய ரத்தம் இருக்கிறது அல்லவா, இப்ப மாமிசத்தின் ஓரத்தில் ரத்தங்கள் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஓரத்தில் ரத்த துளிகள் இருக்கும், கசிவுகள் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஓடக்கூடிய ரத்தம், ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது அதன் கழுத்திலிருந்து ரத்தம் தெரிக்கிறது, ஓடுகிறது என்றால், அந்த ஓடக்கூடிய ரத்தத்துல அநேக கிருமிகள் இருக்கும். பொதுவாக ரத்தம் என்பது எந்த பிராணி எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய கிருமிகள் எல்லாமே ரத்தத்தில் தான் இருக்கும். மனுஷனாகிய நமக்கும் அப்படித்தான். இப்போ உடம்பு முடியல, நமக்கு 4 நாளா 5 நாளா காய்ச்சல், மருத்துவரை போய் சந்திக்கிறோம். மருத்துவர் என்ன டெஸ்ட் எடுக்க சொல்வார்? நம்ம உடம்பில் என்ன கிருமி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு, நமக்கு என்ன நோய் தாக்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு டெஸ்ட் எடுக்க சொல்வார். முன்னால் உள்ள மருத்துவர்கள்லாம் நம்மளை பார்த்தே சொல்லிடுவாங்க. நம்ம கண்ணை பார்ப்பாங்க, நாக்க பார்ப்பாங்க, சொல்லிடுவாங்க. அப்படி மருத்துவம் இருந்தது முன்னால, நம்ம முன்னோர்கள் காலத்துல. இப்ப நம்ம கண்ணை பார்த்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் எல்லாத்தையுமே கேட்பாங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஏன் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன செய்யுது, எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. சொன்னது பத்தாதுன்னு டெஸ்ட் வேற எடுப்பார். என்ன டெஸ்ட் எடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தா யூரின் டெஸ்ட், சிறுநீர். நம்ம சிறுநீரை டெஸ்ட் எடுத்து அதுல என்ன கிருமிகள் இருக்கிறது என்பதை பார்த்து என்ன நோயின்னு சொல்லுவாங்க. அடுத்து மோஷன் டெஸ்ட், நம்ம கழிவு, அந்த கழிவை பரிசோதனைக்கு உட்படுத்தி அதுல என்ன கிருமிகள் இருக்கிறது என்பதை பார்த்து என்ன நோயின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டை விட அதிகமாக எடுக்கப்படுகிற டெஸ்ட் எது? பிளட் டெஸ்ட், ரத்த பரிசோதனை. ரத்த பரிசோதனை ஒரு கொஞ்சம் அளவு ரத்தத்தை எடுத்து அதுல என்ன கிருமி இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்ப ரத்தத்தை பரிசோதனை செய்துதான் உங்களுக்கு டைபாய்டு காய்ச்சல் இருக்குங்குவாங்க, உங்களுக்கு மலேரியா காய்ச்சல் இருக்கிறது, உங்களுக்கு நிமோனியா இருக்கிறது, உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது, இந்த பாதிப்பு, எல்லாத்தையுமே ரத்தத்தை வைத்தே சொல்லி விடுகிறார்கள். அப்போ ரத்தத்தை வைத்தே நம்முடைய உடம்பில் உள்ள நோய்களை சொல்ல முடிகிறது என்றால் அதனுடைய பொருள் என்ன? ரத்தம் தான். அவ்வளவு கிருமிகளும் இருக்கு. நம்ம உடம்புல என்ன நோய் தாக்கினாலும் அந்த நோய்களினுடைய கிருமி ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கும், ரத்தத்தில் தான் இருக்கும். அதனால அந்த நோயை சொல்லி விடுகிறார்கள். இப்போ அதே மாதிரி தான் நமக்கு இருக்கிற மாதிரி தான் பிராணிகளுக்கும், ஆடு மாடா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, அதன் ரத்தத்தில் தான் கிருமிகள் இருக்கும். இப்போ அந்த ரத்தத்தையே தனியாக பொரியல் செய்து சாப்பிட்டோம்னா என்ன அர்த்தம்? கிருமிகளை நாம் உட்கொள்கிறோம்னு அர்த்தம். அந்த கிருமிகளை தான் நம்ம உட்கொள்கிறோம். அப்போ அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, ரத்தத்தை சாப்பிடாதீங்க. நீ எந்த மருத்துவத்தை, இதை நாங்கள் எங்கள் மத நம்பிக்கையின் பேரில் சொல்லலை, எங்கள் மதம் என்ன சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது ரத்தத்தை சாப்பிடாது, அவ்வளவுதான் சொல்லுது. ரத்தத்தில் கிருமிகள் இருக்கிறது என்பதை இன்றைய மருத்துவம் தான் சொல்கிறது. மருத்துவத்தில் போய் நீங்கள் கேளுங்க, ரத்தத்தில் கிருமிகள் இருக்கிறதா, ரத்தம் சாப்பிடுவது உடலுக்கு நல்லதான்னு கேட்டால் உடலுக்கு நல்லது அல்ல, அதில் தான் கிருமிகள் இருக்கிறது என்பதை மருத்துவர்களே ஒப்புக்கொள்வார்கள். அப்போ இந்த காரணத்தினால்தான் இஸ்லாம் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லுது. இது ஒரு விஷயம். இப்போ கேள்வி, அந்த ரத்தத்தை வியாபாரம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது.
இஸ்லாத்தில் எது தடுக்கப்பட்டு விட்டதோ, எது சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்டு விட்டதோ அதை பிறருக்கு விற்பனை செய்யவும் கூடாது. இப்போ மது கூடாது, மதுவை சாப்பிடக்கூடாது, மதுவை உட்கொள்ளக்கூடாது, போதைப் பொருள் எதையும் உட்கொள்ளக்கூடாது, இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இப்போ மதுவை உட்கொள்ளக்கூடாதுன்னு இஸ்லாம் தடுத்து விட்டதல்லவா, இதை விற்பனை செய்யவும் கூடாது. நான் பீடி சிகரெட்டு விற்பனை பண்ணலாமா? கூடாது. ஏன்? அதுதான் தடுக்கப்பட்டுருச்சேன். உட்கொள்வதற்கு தடை செய்யப்பட்ட அனைத்தும் விற்பனை செய்வதற்கும் தடை செய்யப்பட்டு விட்டது. இதை நபிகள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. எதை இறைவன் உங்களுக்கு உண்பதற்கு தடை செய்து விட்டானோ, சாப்பிடுவதற்கு தடை செய்து விட்டானோ, அதை பிறருக்கு விற்பனை செய்யவும் கூடாது. தடை நமக்கு நல்லதுன்னு தானே தடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சாப்பிடக்கூடாது, அது கெட்டது என்பதால் தானே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை போய் அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி விற்பனை செய்யலாம்? நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடுங்கன்னு அர்த்தமா? மதுவை நான் குடிக்க மாட்டேன், நீங்க குடிங்க. பீடி சிகரெட்டு நான் குடிக்க மாட்டேன், நீங்க குடிங்க. ரத்தம் நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடுங்க சொல்லக்கூடாது. நமக்கு எதை நாட வேண்டுமோ, நமக்கு எந்த நல்லதை நாம நாடணுமோ அதை தான் பிறருக்கும் நம்ம நாடணும். அந்த அடிப்படையில் ரத்தத்தை விற்பனை செய்யக்கூடாது. முஸ்லிம்கள்ல சிலர் ரத்தத்தை விற்பனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை அறியாமல் செய்கிறார்கள், அது தவறு, அவர்களுக்கு சுட்டி காட்டப்பட வேண்டும். இதுதான் அதுல உள்ள விஷயம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.